சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த 26 வயசு பையன் சத்தர்பால். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாம முழு நாளும் கையில போனும் கையுமாவே இருப்பான். அப்படி போன்ல இவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல எந்தெந்த ஊர்ல அழகான ஆண்டிகள் இருக்கு அப்படிங்கிறது தேடுறதுதான் அவனுடைய முழு வேலையுமே. அப்படி விளையாட்டை தேட ஆரம்பிச்சவன் இந்த பழக்கம் நம்மளை எங்க கொண்டு போய் விட போகுது, நம்ம வாழ்க்கையை அழிக்க போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வேலையை அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். சரி, அந்த சத்திரபால் பண்ண வேலை என்ன, ஏன் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை சிறையில் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஜூன் 22, 2025 சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்துல கமாரியா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல விடிய காலையில 5:30 மணிக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் கூட்டமா அந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிற கிணற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நீங்க தண்ணி பைப்ல வரும், பக்கத்துல வீட்டிலேயே வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னும் நிறைய வட மாநிலங்கள்ல நிலைமை இப்படிதான் இருக்குது. வெளியில ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு கிணத்துல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணுங்கிறதா அங்க இருக்கிற நிலைமை. அப்படிதான் அந்த கமாரியா ஊர்ல இருந்து 2 பெண்கள், ஒன்னு ராஜ் தேவி, இன்னொரு பேரு குலாப், இந்த 2 பேரும் நடந்து போயிட்டு அந்த கிணற்றுல அவங்க அங்க தொங்க விட்டுருந்த வாளிலால தண்ணியை இறைக்கிறாங்க. தண்ணியை எடுத்து இவங்க குடத்துல தண்ணியை ரொப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 குடமும் முழுவதும் நிரம்பினதுக்கு அப்புறம் இவங்க நடந்து வந்த களைப்பு, தண்ணியை இறைச்ச களைப்புல இந்த தண்ணியில கொஞ்சம் அள்ளி குடிக்கலாம் அப்படின்னு தண்ணியை எடுத்துட்டு முகத்துக்கிட்ட போனவங்க வழக்கம் போல இல்லாம இந்த தண்ணியில ஏதோ துர்நாற்றம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ராஜ்தேவி கிட்ட, இந்த தண்ணியில ஏதோ பயங்கரமா நாத்தம் வர்ற மாதிரி இருக்கே, உனக்கு ஏதாவது வருதா செக் பண்ணு அப்படின்னு அந்த குலாப் சொல்லியிருக்காங்க. ராஜ்தேவி தண்ணி எடுத்து முகந்து பார்த்தவங்க வாமிட் பண்ற அளவுக்கு துர்நாற்றமா இருக்கு, என்ன இப்படி இருக்குது, கிணத்துல ஏதாவது செத்துக்கிட்டு கிடக்கோ, பறவை ஏதாவது செத்து கிடக்குமோ அப்படிங்கிற ரீதியில கிணத்தை ஊத்து பாக்குறாங்க. ஆனா அது 6 மணி அப்படிங்கிறதுனால கிணத்துக்குள்ள ரொம்ப ஆழமா தண்ணி கிடந்ததுனாலையும் இன்னும் சூரியன் வராததுனாலையும் அவங்களால சரியா பார்க்க முடியல. இந்த 2 பேரும் சேர்ந்து உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு தீவிரமா ஊத்து பார்த்ததுல அந்த கிணத்தோட ஒரு மூலையில ஒரு பகுதியில ஒரு விஷயத்த அவங்க பார்த்தாங்க. அப்படியே பீதியில உறைஞ்சு போனாங்க. அப்படி என்ன அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு மனித கை உள்ளிருந்து அப்படியே மேல மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க போட்ட சத்தத்துல தண்ணி எடுக்க வந்துட்டு இருந்த மற்ற பெண்களும் அங்க ஒண்ணு கூடுறாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல அமலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க இருந்து தகவல் போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏஎஸ்பி சுக்னந்தன் தலைமையில இங்க ஒரு பெரிய டீம் வர்றாங்க. வரும்போதே கிணறு சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்ச உடனே ஃபயர் சர்வீஸ்க்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்களும் டீம் அங்க வர்றாங்க. இப்படி மொத்த டீமும் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆட்கள் உள்ள இறங்கி அந்த கிணற்றுல மிதந்து கிடந்த அந்த பொருள் எடுக்கிறாங்க. அது என்ன மிதந்துச்சுன்னா, ஒரு சாக்கு பையில ஏதோ ஒண்ணு கட்டப்பட்டு இருக்குது. அதை மேல தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து பிரிச்சாங்க அப்படின்னா அதுக்குள்ள 8 வயது நிரம்பிய ஒரு சிறுவன், அவனுடைய உடலெல்லாம் உப்பி போய் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாடியை போட்டிருக்காங்கிற மாதிரியான அடையாளத்தோட இது இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இந்த கிராம மக்கள்லாம் பீதியில உறைஞ்சு போனாங்க. ஏன்னா அவங்க பல ஆண்டுகளாக இந்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல குற்றவாளிகள் ஏதாவது தடயங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்லாம் அவங்க விலக்கிட்டு அங்க வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ரீதியில ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அணுவா செக் பண்றாங்க. அப்படி வேற எதுவுமே கிடைக்கல. இந்த சாக்கு பைக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பாடியை போட்டுட்டு அதுக்குள்ள இந்த சாக்கு மேல மிதந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 5 பெரிய கற்களையும் போட்டுக்கிறாங்க. அந்த கல்லோட வெயிட்டையும் மீறி பாடி உப்புனதுனால அது மிதந்து வந்துருச்சு. இப்படி இவங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிணத்துல இருந்து சரியா 500 அடி தள்ளி இருக்கிற இன்னொரு கிணத்துல இருந்து நிறைய பெண்கள் போலீஸ்ட ஓடி வந்து, சார் அந்த கிணத்துலயும் பயங்கரமா வாட வருது, வந்து செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. இதை கேட்டோன்னே போலீஸ் டீம் பயந்து போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவங்க எதிர்கொள்றதே பெரிய விஷயம். அந்த கிணத்துலயும் இருக்கு அப்படின்னா இது ஒரு சீரியல் கில்லிங்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போனவங்க ஒரு போலீஸ் டீம் ஃபயர் சர்வீஸ் டீமோட அங்க போறாங்க. அந்த கிணற்றுல ஏதாவது மிதந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ரீதியில பாக்குறாங்க. ஒண்ணுமே மிதந்துடல. அப்பனா ஏன் வாட வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபயர் சர்வீஸ்ல இருந்து அந்த கிணத்துல இருந்த எல்லா தண்ணியையும் பம்பு வச்சு மேல எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தோன்னே ஒரு 20 அடி தாண்டினதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு மூட்டை கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த மூட்டை ஆல்ரெடி எடுத்த மூட்டையோட கொஞ்சம் பெரிய மூட்டையா இருக்குது. அந்த சாக்கை மேல தூக்கி கொண்டு வந்தா அதை பிரிக்கும் பொழுது ஒரு வளர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பெண் உடல் தான் பெரிய அளவுல உப்பி போய் ரொம்ப விகாரமா இருக்குது. இந்த பெண்ணுக்கு 30 to 40 வயசு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமானிக்கிறாங்க. இந்த 2 பாடியையும் அட்டாப்சிக்காக அனுப்பிட்டு அந்த கிணறை சுற்றியும் இந்த கிணத்துல இருந்து அந்த கிணறுக்கு இடைப்பட்ட பகுதியை எல்லா இடத்துலையும் லாக் பண்ணி அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்றாங்க. மோப்ப நாய்கள் வச்சு செக் பண்றாங்க.
இவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா எந்த தடயமும் அங்க விட்டு போகல. அதே மாதிரி சின்ன பெண்ணுடைய சாக்குக்குள்ள கல் வச்ச மாதிரியே இந்த பெண்ணுடைய சாக்குக்குள்ளேயும் நிறைய கற்கள், பெரிய பெரிய கற்களா வச்சு கட்டி உள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த கட்டமா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 பாடியையும் அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த அட்டாப்சியோட ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அட்டாப்சில என்ன தகவல்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, ஏறக்குறைய ஒரு 3 இருந்து 4 நாட்கள் தண்ணிக்குள்ள கடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சிறுவனுக்கு ஒரு 8 வயது இருக்கலாம், பெண்ணுக்கு ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வேற எந்த ரிப்போர்ட்டும் அட்டாப்சில இவங்களுக்கு பிரயோஜனமா வரல. சரி, அடுத்த கட்டமா இந்த கேஸை எப்படி அவங்க டீல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏஜ்ல, அதாவது ஒரு 35 வயசு, ஒரு 8 வயசு, இந்த ஏஜ்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்புறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்படல அப்படின்னு போலீஸுக்கு தகவல் வருது. உடனடியா அந்த மாநிலம் முழுவதுமே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த தகவலை அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது ராய்ப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு வருது. என்னன்னா, 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 18 அன்னைக்கு ஒரு பெண்ணும் அவங்க மகனும் காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் அமலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ராய்ப்பூருக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் தெரிய வருது, ஒரு பெற்றோர், அவங்களுக்கு 60 வயசு, அம்மாவுக்கு 55 வயசு, இந்த 2 பேர் வந்து என்னுடைய பெண்ணை காணா, அவங்க பேரு சுனிதா சதுர்வேதி, அவங்களுக்கு 34 வயசு, அவங்க பையன் 8 வயசு, இவங்க 2 பேரையும் அன்னையிலேருந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு முன்னாடி ஜூன் 18 அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்கள வர வச்சு விசாரிக்கிறாங்க. பெண் வந்து சொன்னித்தாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி வெளியிலலாம் போவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போனாங்க, எங்க போனாங்கிறது எங்களுக்கு தெரியல, அன்னையிலேருந்து காணா, போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க. இந்த பெண்ணுடைய போன் நம்பரை வாங்கி அவங்க செக் பண்றாங்க. கமாரியா ஊர்ல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. வேற எந்த அந்த கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணும்போது இவங்களுக்கு பிரயோஜனமான வேற எந்த ரெக்கார்டும் அதுல இல்லை. தொடர்ச்சியா நிறைய நபர்கள்ட்ட அவங்க பேசிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. உடனடியா அந்த பெற்றோர்களை அழைச்சிட்டு வந்தவங்க இந்த பெண்ணுடைய பாடியையும் பேரனுடைய பாடியையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த கமாரியா வில்லேஜுக்கு போயிட்டு இந்த பெண்ணை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குடும்பங்களையும் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்த்துருக்கேனே இந்த பெண்ணை, எங்க ஊருக்கே வந்திருக்கே, எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான் சத்திரபால் சிங்கர்னு சொல்லிட்டு, அந்த பையனை பார்க்கறதுக்காக இந்த பெண் வருவாங்களே அப்படின்னு சொல்லிற ரொம்ப பிரயோஜனமான ஒரு தகவலை சொல்றாங்க. போலீஸ்க்கு ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருச்சு. இந்த சத்திரபாலுடைய அட்ரஸை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க சத்திரபால் சொல்லி விசாரிக்கிறாங்க. சத்திரபால் வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. சத்திரபால்னா எப்பயாவது அவன் வேலைக்கு போற பழக்கம் உள்ளவன். இப்போ சத்திரபால் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ் டீமும், இந்த சத்திரபால் வீட்டுக்கு 2 போலீஸும், இவன் இறங்குற பஸ் ஸ்டாப்ல 2 போலீஸுமாக அங்கங்க போலீஸை போட்டுட்டு வெயிட் பண்றாங்க. இவன் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டுல போய் சொல்லிட்டு வெளில போனவன் ஒரு இரவு 8 மணிக்கு பஸ்ல இருந்து வந்து இறங்குறான். அந்த இடத்துலயே சத்திரபாலை கப்புன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுனிதாவை உனக்கு தெரியுமா, சுனிதாவை ஏன் நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் எந்த அதிர்ச்சி இல்லாம, சுனிதாவை எனக்கு தெரியும், ஆனா நான் கொலையெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா பதில் சொல்றான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி, இந்த பெண்ணுக்கு உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இன்ஸ்டாகிராம்ல நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி நல்லா பேசிக்குவோம், என்னை பார்க்கலாம் வருவாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்களா, அது வந்து புதுசா கேட்குற மாதிரி அவன் கேட்கறான். போலீஸ் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இவனுடைய ஐடியா வாங்கி இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்க 2 பேரும் என்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்லாம் செக் பண்றாங்க. அப்படி பார்த்ததுல 2 பேரும் ரொம்ப ஆபாசமா பச்சை பச்சையா பேசியிருக்காங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. இதை அவங்ககிட்ட கேட்கும்போது, இது இந்த காலத்துல ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் தானே, நாங்க இப்படிதான் பேசிக்குவோம், அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஒரு கட்டத்துல அவங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல 2 பேரும் பேசிக்கிட்ட டேட் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, கடைசியா ஜூன் 18 வரைக்கும் ஒவ்வொரு இரவுலையும் பல மணி நேரம் 2 பேரும் சேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஜூன் 18க்கு அப்புறம் ஒரு முறை கூட இவன் மெசேஜ் பண்ணவே இல்லை. அப்படின்னா அந்த நாள் இருந்து ஏன் மெசேஜ் பண்ணாம இருக்கான்? அந்த நாள் தான் இந்த சுனிதா இறந்து போன நாள். அப்படின்னா அவங்க இறந்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ரீதியில சந்தேகப்பட்ட போலீஸ் சத்தர்பாலுக்கு மாவு கட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கடத்துல அதை தாக்கு பிடிக்க முடியாம சத்தர்பால் உண்மையை சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லையும் சோசியல் மீடியாவிலையும் எங்கெல்லாம் ஆன்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி தேடிட்டு இருந்தவனுடைய
இவனுடைய வலையில விழுந்தது தான் ராய்ப்பூரை சேர்ந்த சுனிதா. சுனிதா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க, தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னால இவன் என்ன நோக்கத்தோட பழகிறான் அப்படிங்கிறது தெரியாமே அவங்களும் ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவன் அந்த பெண்ணை பத்தியான டீட்டெயிலாம் கேட்டு அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தைங்க இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் இதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். நம்ம இந்த பெண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒரு கல்யாணம் ஆன்டி தானே, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து குழந்தைலாம் இருக்குங்கிறதுனால நமக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ரீதியில அந்த பெண் கிட்ட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்றான். அந்த பெண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி 2 பேருமே பாலியல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு அந்த பழக்க வழக்கம் நீடிக்குது. சில மாதங்களா நீடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சுனிதா என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவன் ஏன் ஆன்டிகளை தேடி போனான் அப்படின்னா, கல்யாணம் பண்ற டார்ச்சர் இருக்காது அப்படிங்கிறதுனாலதான். இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாம ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான்னா, நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் அப்படி அந்த நோக்கத்தோட உங்களோட பழகலை அப்படின்னு சொன்ன உடனே சுனிதா பயங்கரமா கோவமாயி, இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க ஊர்ல வந்து உங்க வீட்டுல நான் இதை பேசுவேன், நமக்குள்ள இருக்கிற இந்த தொடர்பு நிறைய போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, இதெல்லாம் நான் போய் உங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் காட்டி உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது சரியா இந்த ஜூன் 18 இருந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடி சத்தர்பாலுடைய அம்மா அப்பா சத்தர்பாலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவன் கல்யாணமும் பண்ணிக்கிறான். இந்த கல்யாணம் ஆன விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டா சுனிதாவுக்கு தெரியாம அவன் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல சுனிதா என்ன பண்றாங்கன்னா, இந்த அவங்க இறந்து போறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சத்தர்பாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பயங்கர கோவமா, இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது, நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு விட்டுட்டு ஏன் கூட வந்து வாழணும், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் இன்னைக்கே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துவேன், அந்த பொண்ணுக்கு சொல்லி உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம பயத்துல உறைஞ்சு போயிருக்கான் அந்த சத்தர்பால். ஒரு பக்கம் அதனுடைய புது மனைவிக்கு இது தெரிஞ்சாலும் அதனுடைய வாழ்க்கை பிரச்சனை. அந்த பெண் அதாவது சுனிதா வேற ஏதாவது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், யாராவது 10 பேர் கும்பிட்டுட்டு வந்தாலும் நமக்கு பெரிய பிரச்சனை. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தது யாருன்னா, இந்த சத்தர்பாலுடைய அத்தை பையன் ஒருத்தன், அவன் பேரு சுபம் குமார் சிங்கர். இந்த 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சுபம் என்ன சொல்லியிருக்கானா, இதுக்கு நீ இவ்வளவுலாம் கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த சுனிதாவை நம்ம என்ன சொன்னாலும் அடங்க மாட்டா, அதனால சுனிதாவை நம்ம முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் படி ஜூன் 18 அன்னைக்கு இந்த சத்தர்பால் என்ன பண்ணியிருக்கானா, சுனிதாவை ஃபோன் பண்ணி நம்ம நேராக மீட் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம சேர்ந்து வாழலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்கான், வர சொல்லியிருக்கான். அவங்களும் ராய்ப்பூர்லேருந்து கிளம்பி இந்த கமாரியா வில்லேஜுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கும் போது பிக்கப் பண்றதுக்காக இவன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல போயிருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, வந்தவங்க தனியா வரல, அவங்களுடைய 8 வயசு பையனோட வந்திருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான, ஐயோ என்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு மனசுல நினைச்சவன் இந்த தகவலை சுபம்கிட்ட சொல்லிட்டான். தூரத்துல சுபம் ஒரு திட்டத்தோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வண்டியில 2 பேரையும் ஏத்திக்கிட்டு சத்தர்பால் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சுனிதா கேட்கும்போது, நம்ம வெளியில உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கிளம்பலாம் அப்படின்னு அங்க அழைச்சிட்டு போயிருக்கான். அங்க இந்த கிணறு இருந்த ஏரியாவுக்கு போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுபம் தற்செயலா அங்க வர்ற மாதிரி அத்தை பையன் அங்க வந்திருக்கிறான். வந்தோன்னா இந்த சத்தர்பால் இது அத்தை பையன் தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவனுக்கு தெரியும், அவன் தான் ஹெல்ப் பண்ண போறான் சொல்லி இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான். அவனும் உட்காந்து நல்லா அது மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். ஒரு இடத்துல இந்த சுபம் என்ன பண்ணியிருக்கான், அந்த 8 வயசு பையனை, தம்பி வா நம்ம கடைக்கு போயிட்டு சாக்லேட் சாப்பிட்டு வரலாம், அந்த அங்கிளும் உங்களுடைய அம்மாவை பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனை அழைச்சிக்கிட்டு அவன் அப்படியே வெளில போனதும் இவங்க 2 பேரும் அதாவது கிணறு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் வந்து ரொம்ப கேஷுவலா அவனை நம்பி பேசிட்டு இருந்தப்ப அந்த பெண் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இந்த சத்தர்பால் பின்னாடி போயிட்டு சடார்னு அந்த பெண்ணுடைய கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சிருக்கான். ஒரு 5 நிமிஷத்துல துள்ள துடிக்க அந்த பெண் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் தயார் அந்த கிணத்தடியில ஒரு சாக்கு, அங்க ஏற்கனவே ஒரு 5 பெரிய கல்லெல்லாம் பொறுக்கி வச்சிருக்கான், கயிறெல்லாம் வச்சிருந்திருக்கான். இந்த பெண்ணுடைய பாடி அதுக்குள்ள போட்டு கல்லையும் அதுல போட்டு கயிறால கட்டி இந்த கிணத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டான். இந்த பாடியை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் நடந்து இங்கேருந்து 500 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற கிணத்துக்கு போனா, அங்க ஆல்ரெடி இந்த சின்ன பையனை சுபம் அழைச்சிட்டு போயிருக்கான்ல, அவன் என்ன பண்றான், அவன் ஒரு 8 வயசு பையன் அப்படின்னால ரொம்ப ஈஸியா அவனுடைய கழுத்தை நெரிச்சு அவனை கொலை பண்ணி அதே மாதிரி சாக்கில் போட்டு கட்டி உள்ளுக்குள்ள கல்லையை வச்சு அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டான். இந்த 2 பேரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள போட்டா பாடி மேல வராது, ஒருவேளை பல மாதங்கள் கழித்து அப்படி வந்தா கூட டோட்டலா டீகம்போஸ் ஆயிருக்கும் பாடி. இவங்க 2 பேருமே ரொம்ப வெளியூரை சார்ந்தவங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க, அதனால கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற ரீதியில
2 பாடியும் உள்ளுக்குள்ள போட்டு ரொம்ப கேஷுவலா போயிட்டு இந்த சந்தர்பால் உடைய இளம் மனைவி கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா விஷயம் வந்து தண்ணி எடுக்க போனவங்களால தெரிய வந்து இப்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இந்த மொத்த உண்மையும் அவன் போலீஸ்ல சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த சத்தர்பால் 26 வயசு, அவனுடைய மச்சான் சுபம்குமார் அவனுக்கு 22 வயசு தான். இந்த 2 பேரையும் ஜெயில வச்சிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. சரின்முலே இதுதான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த குற்றத்துக்கு பின்னாடி என்னுடைய பார்வையில ஒரு பெண் வந்து இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மறு கல்யாணம் பண்றதுக்கான சகல உரிமை உண்டு. அவங்க வந்து 100 வயசானாலும் 150 வயசானாலும் கூட அவங்களுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுல எந்த விதமான யாருமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனா அந்த துணை சரியான துணையா இருக்கணும். சரியானன்னா அது வந்து மேக்சிமம் ஒரு 34 வயசு பொண்ணு, ஒரு 26 வயசு பையன் வந்து என்ன நோக்கத்தோட உங்க கூட பழகுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் கல்யாணம் பண்ணிக்க நோக்கத்தோட கண்டிப்பா பழகிருக்க மாட்டான். இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால உங்க பார்ட்னரை சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியதும், அது ரொம்ப நேர்மையான வழியில உங்க அப்பா அம்மா மூலமா ஒரு துணையை தேடுறதும் அப்படி இருந்திருந்தா ஒருவேளை சரியா இருந்திருக்கும். இல்லைன்னா நீங்க லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம். ஆனா அது உங்க ஏஜுக்கு சரியான ஒரு நபரா இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு மாடல் நடந்திருக்காது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம இன்ஸ்டா சோசியல் மீடியால ஆன்டிகளை தேடி போற வாலிபர்களுக்கு, நண்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, முறையற்ற காமம் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் வைக்காது. இது மிகப்பெரிய அவமானத்திலேயோ இல்ல தற்கொலையிலேயோ ஒரு பெரிய மர்டர்லயோ இந்த மாதிரி அழிவுல தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சத்தர்பால் ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா மாறிட்டான். குற்றங்களுக்கு ஒத்து போறது சொந்தக்காரனோ ஃப்ரெண்டோ, நான் உன் கூட இருப்பேன், எந்த சூழலையும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த சுபம் குமார் மாதிரி நீங்களும் ஜெயில இருக்கணும். சரி, இந்த கேஸை பத்தியான உங்களுடைய கமெண்ட்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க அரசஜா. நன்றி, வணக்கம்.